நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. காரிய வெற்றிக்கு ஒரு காரியம் வெற்றியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, போகும் இடத்திற்கு 5 பூண்டு பல் ப்ளஸ் 5 கிராம்பு எடுத்து சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த போன காரியம் தங்குதடையின்றி கண்டிப்பாக முடியும். காரிய வெற்றிக்கு புதினா இலை 5 புதினா இலை எடுத்து செல்லவும், இரவு என்ன சொன்னா 5 புதினா இலையை தலையணைக்கடியில் வைத்து தூங்க நல்ல தூக்கம் வரும், நல்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிச்சித்து பாருங்கள். நல்ல பணவரவிற்கு வீடு அலுவலகத்தில் கருப்பு எல் வைக்கவும், மாதம் ஒரு முறை அதை என்ன சொன்ன மாற்றவும். அந்த மாற்றியதை என்ன சொன்னா தண்ணீரில் போடணும். தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வயதான காலத்தில் நரம்பு தளர்ச்சி என்று ஒன்று வரும். அந்த நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்க செவ்வாழைப்பழம் தினம் ஒன்று சாப்பிடுவது கண்டிப்பாக உங்களுடைய நரம்பு தளர்ச்சியை போக்கிடும். குழந்தை இல்லாத தம்பதி தினம் இரவு ஒரு செவ்வாழைப்பழம் ப்ளஸ் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்க. செவ்வாழைப்பழத்தை பீஸாக வெட்டி போட்டு அதில் தேனை ஊற்றி ஆண் ஒரு பழமும் பெண் ஒரு பழமும் தேன் சேர்த்து சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீரும். சுக்கிரதோஷ நிவர்த்திக்கு இரவு படுக்க போகும் முன் தலைமாட்டில் தண்ணீர் வைத்து குடித்து பின் காலை மீதமுள்ள தண்ணீரை செடிக்கு ஊற்ற சுக்கிரதோஷம் போகும். சந்திரதோஷ நிவர்த்திக்கு பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுக்கும். சந்திரதோஷ நிவர்த்தி சரியாவதற்கு பசுமாட்டிற்கு தினம் வாழைப்பழம் கொடுப்பது மிக மிகச் சிறந்தது. கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் படித்து கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக கஷ்டங்கள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.